டிகோடஸு இந்த தண்டர் போல்ட்ஸ் படம் இருக்குல்ல, இப்போதைக்கு நியூ அவெஞ்சர்ஸா இருக்காங்கல்ல, அந்த படம் என்னதான் ரிவ்யூ வைஸ், கிரிட்டிக்ஸ் வைஸ் எல்லா வைஸுமே ஒரு நல்ல வெல் ரிட்டட் படம். மார்வெல் கிட்ட இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்ததா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அந்த படம் இப்போதைக்கு மார்வெல் சைட்லேருந்து அஃபிஷியலா ஃப்ளாப்ன்னு சொல்லியிருக்காங்க. படம் என்னதான் நல்ல ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலுமே, நெறைய மக்கள் தியேட்டருக்கு வரல. இது கலெக்ஷன் வைஸா அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் வைஸா மார்வெலுக்கு ஒரு ஃப்ளாப். கிட்டத்தட்ட 50,000,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு லாஸ் ஆகியிருக்குது. ஆக்சுவலா அந்த படம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 378,000,000 கிட்ட கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆனா, அது ப்ராஃபிட் மார்ஜின் தாண்டணும்னா $425,000,000 கலெக்ஷன் எடுத்திருக்கணும். பட் அது பண்ணல. "என்னடா நல்ல படம் எடுத்து குடுத்தா ஃப்ளாப் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மார்வெல் மொக்க படமா எடுக்க போறாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சத்தியமா அது பண்ண மாட்டாங்க தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போதைக்கு மார்வெல் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளான்ல தான் வந்திருக்காங்க. நல்ல ஒரு பாதையில போயிட்டுருக்காங்க. இப்ப அத பண்ணி கெடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு மார்வெல் பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கான அந்த பட்ஜெட்ட கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மார்வெலுக்கு பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஏன்னா 50,000,000 கிட்ட தான் லோவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா மார்வெல்ஸ் படம் பார்த்தீங்கன்னா, 200,000,000 கிட்ட அவங்களுக்கு லாஸ் தான் வந்துருந்துச்சு. அந்த மாரி படம் அது. சரிப்பா நல்லா இருந்தும் ஏன் தி நியூ அவெஞ்சர்ஸ் ஃப்ளாப் ஆச்சு? ஒரு விஷயம். இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற நெறைய பேரு பெருசா எக்ஸ்போஷர் ஆவல. ஜெனரல் ஆடியன்ஸ் மத்தியில இவங்கலாம் யாருன்னே தெரியாது. ஸோ, அதனால ஜெனரல் ஆடியன்ஸ் உள்ள வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. முக்காவாசி மார்வெல் ஃபேன்ஸ் தான் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க வந்தனால தான் இவ்ளோ கலெக்ஷனே டச் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இவங்கள பத்தின பெரிய எக்ஸ்போஷர் இல்லாதனால அவங்க வந்திருக்க மாட்டாங்க. லேட்டரா ஓடிடில அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. சரி நெக்ஸ்ட் படம் ஃப்ளாப் ஆகாம இருக்க என்ன பண்ணலாம்? ஐ மீன் இந்த நியூ அவெஞ்சர்ஸ்க்கு சீக்வல் வந்தா அது ஃப்ளாப் ஆகாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்வெல் இன்னுமே நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எடுத்துட்டு இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணி விடலாம். அது இந்த சீக்வல் வந்தா அது ஹிட் ஆக வச்சுரும். ஸோ இந்த ஃப்ளாப்க்கான ரீசனா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.